வணக்கம். மக்கள் பார்வைக்கு அரசின் கவனத்திற்கு இந்த ரோடு கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேர்க்கலாம்பு பேரூராட்சியின் 7வது மற்றும் 9வது வார்டுகளை இணைக்கக்கூடிய இணைப்பு சாலை, அதாவது பூவன்கோடு மற்றும் பனோலக்கரையை இணைக்கின்ற இணைப்பு சாலையாக இருந்து வருது. இதில் பனோலக்கரையில் உள்ள மக்கள் பூவங்கோட்டு பள்ளிக்கு செல்வதற்கு, அங்குள்ள சுகாதார நிலையத்திற்கு செல்வதற்கு இந்த பாதை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இது முன்னாடி ஒரு வழி பாதையாட்டி இருந்துச்சு. இங்கோட்டு போனால் கொஞ்சம் பக்கமாக இருக்குது. இதை விட்டு சுற்றி போனால் ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றி அந்த ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால இங்கே இருந்த புறம்போக்கு நிலத்தை எடுத்து பக்கவாட்டு சுவர்கள் கட்டி அந்த சாலையை ரெடி பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட 2 பக்கவாட்டு சுவர்களும் கட்டி ஓராண்டு காலமாட்டு கிடப்பில் கிடக்கு. ஏன் அப்படி கிடப்பில் கிடக்குன்னு காரணம் கேட்டாச்சுன்னா, மண் இல்லாத காரணத்தினால அது கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அந்த பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, எங்கள் மக்கள் பயன்படுத்திய குளம். அதுக்கப்புறம் சுகாதார நிலையம், ஸ்கூலு அதுவெல்லாம் இருக்குது. இந்த சாலை ஓராண்டு காலமாக இதே கண்டிஷனில் இருக்குது. இதில் நிறைய மக்கள் இந்த சாலைக்கு பக்கவாட்டு சுவர் மேலே நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் விழுந்திருக்காங்க. பெரிய அளவில் அபகடங்கள் நடக்கலை, ஆனால் நடக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த ரோடுக்கு மேலே மண்ணை போட்டு நிரப்புங்கானு பல கோரிக்கை வச்சுருந்தோம். அந்த கோரிக்கைக்கு இந்த குளத்தில் மண்ணல்லாங்க அப்போ வச்சுருக்கலாம். இல்லை இவங்க பக்கத்தில் இப்போ கூட எங்கள் ஒரு மழைநீர் வடிகால் ஓடை தோண்டிட்டு இருக்காங்க. அந்த மண்ணையாச்சும் போட்டு ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஓராண்டு காலமாக பக்க சுவர்கள் கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத இந்த சாலை இன்னும் எத்தனை ஆண்டு காலம் கழித்து மக்கள் பார்வைக்கு வருங்கிறது தான் இப்போ எங்களுடைய கேள்வியாக இருக்குது. அரசு இதற்கான பதிலை வெகு சீக்கிரம் தரும்னு நம்புகிறோம். நன்றி.